காயத்ரி, நான் சொல்கிறத கேளு. நான் அந்த ரூமை புக் பண்ணலை. எனக்கும் அந்த ரூம் புக்கிங்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவள் பொய் சொல்கிறா. தயவு செய்து என்னை நம்பு. காயத்ரி அழுது அழுது தூங்கிட்டா. காலையில் கௌதம் எழுந்திருக்கும்போது காயத்ரி எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு ரெடியாக இருந்தா. என்ன, நம்ம வீட்டுக்கு போகலாம். கௌதம் எவ்வளவு சொல்லியும் காயத்ரி கேட்கல. கௌதம் முன்னாடி விளையாட்டாக செஞ்ச தப்பெல்லாம் இன்றைக்கி அவனை துரத்த ஆரம்பிச்சுது. உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சே ஆகணும். ஊட்டியிலேருந்து வந்து இன்னையோட 1 வாரம் ஆச்சு. 2-3 நாளில் காயத்ரி சரியாயிடுவான்னு கௌதம் நினச்சான். ஆனால் அவன் நினச்சது தப்பாக போச்சு. காயத்ரி கௌதம் கிட்ட பேசுகிறதே சுத்தமாக நிறுத்திட்டா. கௌதம் வாண்டடாக போய் பேசினாலும் எதுக்குமே பதில் இல்லை. அப்படியே வலுக்கட்டாயமாக பேசினாலும் 1-2 வார்த்தை. ராத்திரியில் அத்துமீறி நெருங்கினாலும் ஒரே அழுக. கௌதம் தவிச்சு போயிட்டான். இவளை நான் எப்படி சரி பண்ண போகிறேன்? அன்னைக்கு காயத்ரி காயத்ரி 2-3 தடவை கூப்பிட்டோம். காயத்ரி பதிலே சொல்லலை. மரியாதை சுத்தமாக மறந்து போச்சா உனக்கு? காயத்ரி வேறு வழி இல்லாமல் அவனை என்னங்கிறது போல் பார்த்தா. இந்த ஷர்ட் பட்டனை போட்டு விடு. அவளும் அந்த பட்டனை போட்டு விட அவள் முகத்தை 2 கையாலையும் ஏந்தி அவள் கண்ணை நேருக்கு நேராக பார்த்தான். அந்த பார்வையில் உதடு துடிக்க, கண்ணில் தண்ணி கலங்க காயத்ரி பரிதாபமாக நின்றுக்கிட்டு இருந்தா. என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி அழற? நீ இப்படி அழற அளவுக்கு நான் எந்த தப்பும் செய்யலை. தயவுசெய்து என்னை நம்பு காயத்ரி. அதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட காயத்ரி நிற்காம வேகமாக போய் பெட்டில் படுத்து தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தா. கடவுளே, நான் இவளை எப்படி தான் சமாதானப்படுத்துவேன்? காயத்ரி, ஷாப்பிங் போகலாமா? வேணாம். ஹோட்டல்? வேணாம். பீச்? வேணாம். கோவில்? வேணாம். சரி, உன் அம்மா அப்பாவையாவது போய் பார்க்கலாமா? வேணவே வேணாம். காயத்ரி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை ஒரு கூட்டுக்குள்ளே அடைச்சிக்கிட்டா. அவளோட வலியும் வேதனையும் கௌதமுக்கு இன்னும் புரியல. காயத்ரி, ராத்திரி ஒரு பார்ட்டி இருக்குது. நம்ம 2 பேரும் போகிறோம். இல்லை, நான் வரல. உன்னை வரியான்னு கேட்கல, வான்னு சொல்கிறேன். கிளம்பி ரெடியாக இரு. காயத்ரி எவ்வளோ மறுத்தோம் அவளை கட்டாயப்படுத்தி பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போனான் கௌதம். நான் இங்கேயே உட்காந்துட்ருக்கேன். சரி. கௌதம் வழக்கப்படி ட்ரிங்க்ஸ் பண்ண போயிட்டான். ரொம்பவே டென்ஷனில் இருந்த கௌதம் நான் ஸ்டாப்பாக குடிச்சிக்கிட்டே இருந்தான். காயத்ரி அவனையே பயமாக பார்த்துக்கிட்டு இருந்தா. என்ன காயத்ரி, தனியாக உட்காந்துட்ருக்க? மகேஷ் கேட்க, மகேஷை பார்த்து, ஒன்றும் இல்லை சார், சும்மா தான். என்ன, உடம்பு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். சரி, ஜூஸ் ஏதாவது சாப்பிட்றியா? பேரர் 2 ஆப்பிள் ஜூஸ். இங்கே உட்காரலாமா? உட்காருங்க சார். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். மேலே ஏதாவது படிக்கிற ஐடியா இருக்கா? இப்போதைக்கு எதுவும் இல்லை சார். அதற்குள் ஜூஸ் வந்தது. அவகிட்ட ஒன்று எடுத்து கொடுத்தவன், சார், தியாவை பார்த்தீங்களா? உன்னை மீட் பண்ண அடுத்த நாள் போய் பார்த்தேன். எப்படி இருக்கா? அவள் எங்கே இங்கே இருக்கா? புரியல. அவள் எம்எஸ்சி கோயம்புத்தூரில் படிக்க டிசி வாங்கிட்டு போயிட்டா. நிஜமாவா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. நீ எப்போ போய் அவளை பார்த்த? இந்த வார்த்தை சுருக்கென்றது காயத்ரிக்கு. அப்படியே உன் அப்பா அம்மாவையும் பார்த்தேன். எப்படி இருக்காங்க? என்ன சொல்கிறது, அப்பா தான் ஆளே ரொம்ப மெலிஞ்சு போயிட்டாரு. அம்மா அதுக்கு மேலே. யார் முகத்துலேயும் ஒரு சந்தோஷமே இல்லை. காயத்ரியோட முகம் மாறுவதை கவனித்த மகேஷ் டாப்பிக்கை மாற்றி காலேஜில் நடந்த ஜாலியான விஷயங்களை பற்றி பேச, கொஞ்சம் கொஞ்சமாக காயத்ரியோட இறுக்கம் மாறி சகஜ நிலைமைக்கு வந்து சந்தோஷமாக ஆயிட்டா. மகேஷ் தியாவோட குறும்புத்தனங்களை பற்றி பேச பேச காயத்ரி இருக்கிற சூழ்நிலையை மறந்து கலகலன்னு சிரிக்க ஆரம்பித்தா. அவளோட சிரிப்பை பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு.
மகேஷ்க்கு மனசு நிறைஞ்சி போச்சு. இதையெல்லாம் கௌதம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தான். மகேஷ் பின்னாடி வந்து நின்னவன், போகலாமா? என் ஒய்ஃபை சிரிக்க வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கௌதமை பார்த்த உடனே காயத்ரியோட சிரிப்பு சுத்தமாக நின்று போச்சு. அவன் பின்னாடி பலியாடு மாதிரி ஓடுற அவளை பார்க்க பார்க்க மகேஷ்க்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. படுபாவி, இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து வந்திருக்கக்கூடாது. கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தா காயத்ரி இன்னும் கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக இருந்திருப்பா. கார் கொஞ்சம் தூரம் போச்சு. காரை ஒரு மரத்தடியில் நிறுத்திட்டு, ஒருவேளை அவனை கட்டிக்கிட்டு இருந்தா நீ நல்லா இருந்திருப்பியா காயத்ரி? காயத்ரி புரியாமல் அவனை பார்க்க, என்ன அப்படி பார்க்குற? மகேஷை தான் கேட்குறேன். ஒருவேளை மகேஷை கட்டிக்கிட்டு இருந்தா நீ சந்தோஷமாக இருந்திருப்பியா? உன்னை தாண்டி கேட்குறேன், சொல்லு. அவனை கட்டிக்கிட்டு இருந்தா சந்தோஷமாக இருந்திருப்பியா? அவன் உன் புருஷனாக இருந்தா ராத்திரி பக்கத்தில் வராதுன்னு சொல்லுவியா? சி, கட்டின பொண்டாட்டிக்கிட்ட இப்படி பேச உங்களுக்கு அசிங்கமாக இல்லை? அசிங்கமா? எனக்கு என்ன அசிங்கம்? நான் செஞ்ச தப்பை தைரியமாக ஒத்துக்கிட்டேன். உன்னை மாதிரி கீழ்த்தரமாக நடந்துக்கல. நான் என்ன கீழ்த்தரமாக நடந்துக்கிட்டேன்? நமக்கு கல்யாணம் ஆகி 4 மாதம் ஆகுது. இது வரைக்கும் ஒரு நாளாவது என்கிட்ட சிரித்து பேசியிருப்பியா? இல்லை ராத்திரி ஆசையாக நெருங்கியிருப்பியா? என்னதான் நெருங்க விட்டுருக்கியா? இன்னைக்கு அத்தனை பேர் முன்னாடி அவங்ககிட்ட சிரித்து பேசுகிற உனக்கு அசிங்கமாக இல்லையா? ஆமாண்டி, உன்னை நான் கட்டாயப்படுத்தி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இந்த கயிறுக்குன்னு ஒரு மரியாதை இல்லையா? பிடிக்காத கல்யாணமாக இருந்தாலும் இந்த கயிறுக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல? அதை என்னைக்காவது நீ கொடுத்துருக்கியா? என்று அவளது கழுத்தில் இருந்த தாலி கயிறை வெறி பிடிச்ச மாதிரி இழுத்தான். காயத்ரி தேம்பி தேம்பி அழுதாள். 10 நிமிஷம் அவள் அழுவதையே வெறிச்சு பார்த்தவன், முகத்தை தொடச்சிக்கோ, நம்ம இப்போ கார்த்தி வீட்டுக்கு போகிறோம். கார்த்தி வீட்டுக்கா? இந்த நேரத்துலையா? ஆமாம், சங்கவிக்கு உடம்பு சரியில்லை, நீ வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொன்னான். நான் வரேன்னு சொல்லி தொலைச்சிட்டேன். போகலைன்னா தப்பாக நினைப்பான். வாடா. வாங்க சிஸ்டர். சங்கவி ஓடி வந்து காயத்ரி கட்டி கொண்டாள். வாங்க காயத்ரி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்ன ஆச்சு? உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. ஆமாம், லைட்டாக கொஞ்சம் ஃபீவராக இருக்குது. அம்மா தாயே, சிஸ்டர் வந்துட்டாங்க, நீ அவங்கள பிடிச்சிக்கோ. என்ன ஆளை விடு. வா மச்சான், நம்ம ரூமுக்கு போவோம். ஏண்டா, என்ன ஆச்சு? காலையிலேருந்து என்னை போட்டு போர் அடிக்கிறா. 2 பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ண ரூமுக்கு போயிட்டாங்க. காயத்ரி கிட்ட பேசிகிட்டு இருந்தா சங்கவி. காயத்ரி அவனையே பயமாக பார்த்துக்கிட்டு இருந்தா. ட்ரிங்க்ஸ் தீர்ந்து போச்சுன்னு மறுபடியும் 2 பாட்டில் எடுத்துகிட்டு போனான் கௌதம். என்ன காயத்ரி, ஏன் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கீங்க? இல்லை, அவர் ஏற்கனவே நிறைய குடிச்சிருக்காரு, இன்னும் குடிச்சிக்கிட்டே இருக்காரு, அதான் பயமாக இருக்குது. அதெல்லாம் கௌதம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ குடித்தாலும் ஸ்டடி மேன். பார்ட்டியில் எவ்வளோ ட்ரிங்க் பண்ணாலும் எங்கள் எல்லாரையும் கரெக்டாக வீட்டில் ட்ராப் பண்ணிடுவார். இவர் தான் 2 ரவுண்டு அடித்தாலே ஆல் ஃப்ளாட்டு. உங்களை பத்திரமா கூட்டிகிட்டு போயிடுவார். ஆனால் அதுக்கப்புறம் வெறி பிடிச்சி என் நிலமை தான் கஷ்டம் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டாள் காயத்ரி. கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தவங்க 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புனாங்க. வீட்டுக்கு வந்ததும் பின்னாடியே வந்த கௌதம் காயத்ரி கையை பிடிக்க காயத்ரி கதறிட்டா. வேணாம் வேணாம், தயவு செய்து என்னை விட்டுடுங்க. என்ன வேணாம்மா? நான் உன் புருஷன், நான் தொட்டா வேணாமா? எனக்கு பிடிக்கல. ஒருவேளை மகேஷாக இருந்தாலும் இப்படித்தான் சொல்வியா? கடவுளே, இப்போ எதுக்கு அவர் பேரை இழுக்கிறீங்க? தெரியல, மகேஷ் உன்னை லவ் பண்ணுறான்டி. உயிருக்கு உயிராக காதலிக்கிறான். உன்னை பார்க்கும்போது அவங்ககிட்ட இருக்கிற ஏக்கம், உன்னை இழந்துட்டோம்னு அவங்ககிட்ட இருக்கிற வலி, இதெல்லாம் உனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு ஆம்பளையா எனக்கு நல்லாவே புரியுது. இல்லை, அவர் காதலிக்கிறது எனக்கு தெரியாது. காதலிக்கிறது தெரியாது. கட்டின புருஷனா
கிட்ட வந்தால் உனக்கு காமமாக தெரியுது. வேற ஒருத்தன் தாலி கட்டின பொண்ணு நீ. உன்னை அவன் பார்க்கறது உனக்கு காதலாக தெரியுது. கௌதம் கடகடன்னு சிரித்தான். அவன் சிரிக்கிறத பயமாக பார்த்தா. ஆமாம், பார்ட்டிலையும் இந்த மாதிரி தானே பயமாக பார்த்துட்டு இருந்த. அப்புறம் கார்த்தி வீட்லேயும் இதே மாதிரி தான் பயமாக பார்த்துட்டு இருந்த. உனக்கு என்கிட்ட என்னடி பயம்? இதுக்கா? அந்த பயத்தை இன்னைக்கு நான் போக்குறேன் என்று சொன்னவன் காயத்ரியை பிடிச்சி முரட்டுத்தனமாக அவள் உதட்டில் முத்தம் கொடுத்தான். பயத்திலையும் பதட்டத்திலையும் அவன் மேலேயே வாந்தி எடுத்தவ அப்படியே மயங்கி விழுந்துட்டா.